கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையிலேயே உட்காந்து பயந்து போய் நேற்று ராத்திரி பார்த்த சொப்பனத்தினால சிலருக்கு பயம், இன்னைக்கு உள்ள கமிட்மெண்ட்டை நினைக்கும் போது சிலருக்கு பயம், இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்க போனோம், என்ன ரிப்போர்ட் வரப்போகுதோ பயம். ஏதோ ஒரு பயத்தோடு காலையில் உட்காந்து இருக்கிற கொஞ்சம் பலத்தில் எழும்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பயமுறுத்துகிற ஆவிகளை முதல்ல உங்களை விட்டு வெளியேற்றுறாரு. பயமுள்ள சிந்தனையை உங்களை விட்டு வெளியேற்றுறார். இந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். இந்த பயம் உனக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும். இந்த பயம் உன்னை வெளியே போக முடியாதபடிக்கு உன்னுடைய வீட்டு அறைக்குள்ளே உன்னை முடக்கி போட்டுவிடும். எனவே அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றுறார். தைரியத்தின் ஆவியினால் உன்னை நிரப்புவார். இன்னைக்கு பிறகு சிங்கத்தை போல தைரியமாக என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மேற்கொள்ளுகிற கிருபையை தருவார். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு, ஓகே, அதுக்கப்புறம் அதை நினச்சி பயந்து பிரயோஜனம் இல்லை, இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது என்று சொல்லி தைரியமாக போல்டாக நின்று காரியங்களை எடுத்து செய்கிற கிருபை கர்த்தர் உனக்கு தருவார். பயந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பயந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. சரி, நடந்துருச்சு, ஆண்டவருடைய கிருபையோடு ஜெயம் எடுக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரை இதை நினைச்சாலே எனக்கு பயம், எக்ஸாமை நினைச்சாலே எனக்கு பயம், வரப்போகிற ரிசல்ட்டை நினைச்சாலே எனக்கு பயம், சரீரத்தில் இருக்கிற வியாதியை நினைச்சாலே எனக்கு பயம், நைட்டானால் நான் பார்க்குற சொப்பனங்கள் எனக்கு பயத்தை கொடுக்குறது. ஆண்டவரை இந்த பயத்தின் ஆவியை எடுத்துட்டு தைரியத்தின் ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரை போல் நானும் தைரியமாக எக்ஸாம் எழுதணும், தைரியமாக அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும், தைரியமாக இதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போது உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உன்னை பயமுறுத்துகிற அந்த காரியங்களிலிருந்து உன்னை விடுவிக்காமல் இருப்பாராம். அந்த தைரியத்தின் ஆண்டவர் உங்ககிட்ட வரும்பொழுது அந்த கோழைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறி என்னை நீங்கள் சாதனைகளை படைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் செல்வி, என்னுடைய மகள் நீட் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் நாளில் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன மங்கள வார்த்தை சங்கீதம் 107:30 படி தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி ஜெபித்தார். மேலும் அக்டோபர் 4ஆம் தேதி 2025 அன்று அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும் போதும் மீண்டுமாக இந்த வசனத்தை சொல்லி மங்கள வார்த்தையை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு கலந்தாய்வில் சென்னையில் உள்ள தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பயத்தின் ஆவியை அல்ல, கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்ன தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பயந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே தைரியத்தின் ஆவியானவர் வந்து இவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். எந்த காரியத்தை நினைச்சு பயப்படுறாங்களோ அந்த காரியத்தில் நீர் தலையிட்டு என் பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஒரு வெற்றியை கொடுத்து இந்த வருஷத்தில் என் பிள்ளைகள் நிறைய சாதனைகளை படைக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் காலையில் எழும்பி என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனையும் உடைய கிருபையினால் நிறைவேறட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷய கண்ணோக்கி பாரும். புது எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்கிற வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முழுவதும் புது எண்ணெயினால் புது அபிஷேகத்தை கொடுத்து அவளை வாழ வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.